நெக்ஸ்ட் டே மார்னிங் வருது. எல்லோரும் யூனியனில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சூமின் வந்து நம்ம ஹீரோயினை அஸ்திங்கப்படுத்துறதுக்காக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுறா, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹீரோயின் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம சூமினுக்கு அப்படியே வாய் அடைச்சி போயிட்டா. வாயில் கொசு போகுதுமா வாய மூடு அப்படின்ற அளவுக்கு வாயை திறந்துருவா. அந்த ரூடான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காஞ்சுவான், உனக்கு வேலையே இல்லையா, நீ என்ன அவளை மாதிரி நான் காப்பி பண்ணி கம்மல் போட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி இதை பார்த்தா அவங்களுக்கு நாக் ஆஃப் மாதிரி தெரியுதா, இது ஒரிஜினலு அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம மிஸ் யூ வந்து அவளை மேக்கப்லாம் போட்டு ரெடி பண்ணி விடும்போது, நீ இந்த கம்மலை ஒரு நாள் நீ போட்டு வாயேன் அப்படின்னு சொல்லி இவளோட ஒரிஜினலை கொடுத்து விடுவான். அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பக்கம் ஊற்று பார்ப்பாங்க 2 பேர் கம்மலையும். அப்போ கண்டுபிடிச்சிடுவாங்க சூமினோட கம்மல் தான் வந்து ஃபேக்கு அப்படின்றது. ஸோ எல்லாருமே சூமின் நின்று இது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டைமில் காஞ்சுவான் வந்து அந்த மெமரிஸை ரீகால் பண்ணி அப்படியே எல்லாமே நடந்த மாதிரி மறுபடியும் டாய்லெட்டில் போய் உட்கார. அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவங்க எல்லாருமே இவளை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்கே வந்து ஒரு விஷயம் எதை இவ கேட்காம விட்டுருப்பா, அதை கேட்குறதுக்காக தான் இந்த வாட்டி போய் உட்காந்துருக்கா. ஸோ அதே மாதிரி அவங்க அந்த இவளை தேடி டாய்லெட் ஸ்டாலெல்லாம் ஒன்று எட்டி வச்சுட்டே வராங்க. பட் திஸ் டைம் நம்ம ஹீரோயின் உள்ளே இருந்து கதை வெளியே டமால்னு எட்டி வச்சு இவங்க எல்லோரும் பயந்துருவாங்க. ஸோ என்னை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னா, ஆமாம் உன்னை பற்றி தான் பேசுகிறோம் நாங்கள். நீ வந்து ஒரு மோசமான ஆள், நீ சூமின் பின்னாடியே சுற்றுற, அவள் பாய் ஃப்ரெண்டை நீ எடுத்துக்கிட்ட, அவள் வேலை செய்கிற இடத்துல உனக்கு அவள் ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம காஞ்சுவான் எல்லா உண்மையும் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ இது நான் கம்மலை நான் காப்பி பண்ணல, இது எனக்கு சூமின் தான் கொடுத்தா. இந்த கார்டை பாருங்கள், அவள் கைப்பட எழுதி கொடுத்த கார்டு. அண்ட் தென் எனக்கு வேலைக்கு அவள் ரெக்கமெண்ட் பண்ணல, அவளுக்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் அந்த கம்பெனியில் 7 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், அவள் 5 வருஷமாக தான் ஒர்க் பண்ணுறேன். இது உன்னோட விசிட்டிங் கார்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லுவாள், விசிட்டிங் கார்டு எல்லோரும் தான் வச்சுருக்குறாங்க அப்படின்வான். அண்ட் தென் அபவுட் த பாய் ஃப்ரெண்டு, என்னோடய பாய் ஃப்ரெண்டு தான் அவள் ட்ரை பண்ணுறா, நான் ஒன்றும் அவள் பாய் ஃப்ரெண்டை ட்ரை பண்ணல, இதை நீ எப்படி ப்ரூஃப் பண்ணுவான்னு கேட்டோன்னே அவள் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண. அவன் கேம்பெயின்லேருந்து கால் அட்டன் பண்ணி பேசுவான். ஏன்னா இவன் ரொம்ப நாளாக இவகிட்ட பேசாதனால கால் எப்படா வரும் காத்துரும். கால் வந்த உடனே அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஸோ அதுவும் வந்து இவங்க பேசி இவங்க வந்து காஞ்சோனோட பாய் ஃப்ரெண்டுன்னா, ஆமாம்மா நான் பாய் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு அவனு சொல்லுவான். மறுபடியும் ஆனால் அப்போயும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து இவ்வளோ புள்ளி பண்ணுறது நிறுத்துற மாதிரி தெரியல. பார்ட்டி ஹாலுக்கு வந்து அந்த இடத்துல நிற்க வச்சு நம்ம காஞ்சுவானை பார்த்து நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. நீ ஏன் இப்படி ரூடாக இருக்கிற, நீ வந்து போய் சொல்கிற, உன் கார்டெல்லாம் ஃபேக்கு அப்படி இப்படின்ட்டு என்ன பேசுவேன். நான் ரூடாக இல்லை, நான் ரூடாக இல்லை, நீங்கள் தான் ரூடாக இருந்திருக்கிறீங்க. நீங்கள் காரணமே இல்லாமல் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம், எல்லாமே நீங்கள் சூமின் சொன்னான்றதுக்காக தான் நடந்துக்கிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் என்கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப கொதிச்சு போய் பேசிடுவான். ஸோ அப்போயும் அவளோட ஒரு ஃப்ரெண்டை வந்து ஏற்றுக்கவே மாட்டாள். இல்லை உன் கார்டு ஃபேக்குன்னா, கார்டு நீ எப்படி நீ ஃபேக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இவளும் பேசுவாள். ஸோ இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்ஸ் புரியுது. சரி சூமின்கிட்டே நான் கேட்குறேன், நான் வந்து நான் உன்னை பிரேக்கப் பண்ண சொன்னேன்னா சொல்லு, முதல்ல நீ அவனை லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நம்ம சூமின் சொல்லுவான், இல்லை யோனோவும் நானும் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், அதனால் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை, உனக்கு தெரியாது காஞ்சுவான் அப்படின்னு சொல்லுவான். சரி அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி எனக்கு தெரியாமலே இருக்கும்போது நான் எப்படி உன்னை பிரேக்கப் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ அந்த இடத்துல இவளுக்கு என்ன பதில் பேசுகிறேன்னே தெரியாது. ஏன்னா நல்லா மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருப்பான். ஸோ அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ, ஆக்சுவலி செகண்ட் ஹீரோ யூனோ அவர் வராரு, உள்ளே என்ட்ராகி. ஸோ இந்த யூனோ வேறு யாரும் இல்லை, நம்மளோட செஃப் இருக்கார்லையே அவர் தான். அதனால தான் நம்ம மெயின் ஹீரோ இவரை போயிட்டு ரியூனியனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டது. ஸோ இவன் அந்த ஸ்பாட்டில் வந்ததுனால இப்போ உண்மை எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவன் டேரெக்டாக சொல்லிடுவான், எனக்கு வந்து காஞ்சுவான் மேலே தான் க்ரஷ் இருந்தது, சூமினை நான் எப்போவுமே டேட் பண்ணதே கிடையாது, அவகிட்ட நான் பேசினது கூட கிடையாது அப்படின்றான். ஸோ எல்லார் முன்னாடியும் நம்ம சூமினோட ட்ரூ கலர் வந்து வெளியே வந்துடும். எல்லாருமே அவளை பற்றி ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயின் வந்த வேலை முடிஞ்சதுனால அங்கேருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோவும் அவன் பின்னாடியே போயிட்டு, ஸோ உண்மை தெரிஞ்சதுனால 2 பேருமே வந்து இப்போ நார்மலாக பேசிப்பாங்க. ஏன்னா பாஸ்ட்டில் இவன் பண்ண பிரச்சனைனால அவங்க 2 பேரும் ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமாக வெறுக்கிற மாதிரி இவன் வந்து அவளை பயங்கரமாக திட்டிட்டு போயிடுவான் ஸ்கூலில் ஒன் டைம். ஸோ அவங்களோட பாஸ்ட்டு ரிமைனிங் வந்து மோசமான மெமரி மட்டும்தான் ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி. ஸோ இப்போ அவங்க எல்லாத்தையுமே வந்து ரீகவுன்சில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஸோ இவளால் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்து நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னா, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது
எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிடுவா. சரி ஓகே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுவான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அவனை ஒரு முறைப்பான். ஒருவேளை இவன் தான் பாய் ஃப்ரெண்டாக இருக்கும் போல் அப்படின்னு அவன் நினச்சிருவான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தாத்தா அவரை கூப்பிட்டு வந்து பர்சனலாக மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாரு. நீ வந்து சிஓவை சார்ஜ் எடுத்துக்க போறியா இல்லையா, எனக்கு வயசாகிட்டு இருக்குது, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி. பட் இந்த தடவை ஹீரோ அவரோட வாழ்க்கையிலையும் எல்லா டிசிஷனும் மாற்றி எடுத்துகிட்டு இருக்கார் இல்லையா. ஏன்னா பாஸ்ட்டில் அவர் கம்பெனிக்காகவே வாழ்ந்து நம்ம காஞ்சிவானையும் மிஸ் பண்ணி கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்திருப்பார். அவரோட லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையுமே என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டார். ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் எக்ஸாக்டாக வந்து காஞ்சிவான் மாதிரியான ஒரு நேர்டு கேரக்டர் தான். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, 2 ஃப்ரெண்டு அப்படி தான் இருக்காங்க. அது மாதிரி லைஃப் ஃபுல்லாமே ஆஃபீஸ்லேயே போயிடுச்சு. பட் இந்த தடவை அவர் வந்து என்னென்னா காஞ்சிவனை காப்பாற்றணும், அதுதான் நம்மளோட லைஃப் பர்பஸ் அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறேன், இல்லைன்னா நான் சொல்லலை, நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு சில வேலைகள் இருக்குது, நான் அதை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் தாத்தா கேட்பார், எனக்கு தெரியும் நீ ஆஃபீஸில் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கன்ட்டு, அவங்கெல்லாம் வந்து மணிக்காக தான் பின்னாடி வருவாங்க, நீ வந்து உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணுற, அதுவும் இல்லாமல் நம்ம கம்பெனிக்கு அது ஒரு த்ரெட் தான் அப்படின்னு சொல்லி அவரை வான் பண்ணுவார். பட் நம்ம ஹீரோ கேட்க மாட்டார். உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்ட்டு, நான் அது வந்து யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை அவருக்குள்ளே வச்சுப்பார். சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ரொம்ப கோவமாக பேசிடுவார். ஸோ அவங்க தாத்தா சமாதானப்படுத்துவார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் நான் மாற்றிடுறேன், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவார். ஸோ காய்ஸ், இதோட இன்றைக்கி வீடியோ முடியாது. நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.